இந்த மலேசியா இண்டிபெண்டன்ஸ் டேல மழை வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும்னு நினைச்சேன். ஆனா இந்த மழையால அங்க வந்த எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லது நடந்தது. விடுங்கள் மன்னா, எல்லாம் நன்மைக்கே. இன்னைக்கு நம்மளோட வெக்மன் வாழ்க்கை வரலாறு டே 36ல மிட்நைட் 2 o'clock படுத்து மார்னிங் 5:30க்குலாம் எழுந்துட்டோம். கொஞ்சமா க்ரூமிங் செஷன்லாம் முடிச்சிட்டு நம்மளோட அவுட்ஃபிட்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டேன். நமக்கு எப்போதும் இந்த ஹூடி டிஷர்ட் ஃபேவரட் லிஸ்ட்லயே இருக்கும். அதுக்கப்புறம் மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஃபேஸ்க்குலாம் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு ஒரு 45 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டோம். லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ கென்னி ரோஜர்ஸோட சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் 2 எடுத்துட்டு பாஸ்போர்ட் அப்புறம் முக்கியமான கேஜெட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஷூ போட ரெடி ஆயிட்டோம். இப்போது இந்த மாதிரி அவுட்ஃபிட் கம்ப்ளீட் பண்ண ஷூ மஸ்ட். சோ மறந்துடாதீங்க. நாங்க ஒரு 6:50க்குலாம் ரீச் ஆயிட்டோம். நான் அப்பவே செம டிராஃபிக்கா தான் இருந்தது. நாங்க நேத்து வீடியோல பண்ண மாதிரி தான் இன்னைக்கும் ஒரு தப்பு பண்ணோம். ஆமாங்க, நேத்து நைட் யோசிச்ச மாதிரியே இன்னைக்கும் கிரௌட் இருக்காதுன்னு நினைச்சு வந்தோம். நைட் இங்கே எல்லாரும் தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு கிரௌட்லயே நிறைய குழந்தைகளை கூட்டு வந்திருந்தாங்க. அதுவும் குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்பெஷலாலாம் ரெடி ஆகி வந்திருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த பையன் பண்றது என்ன மூவ்மெண்ட் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பாய் போட்டு கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுக்கு எல்லாரும் உட்காராங்கன்னு நினைச்சிட்டு சைடுல அப்படியே நிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு அது அப்போ புரியல. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது. ஆமாங்க, ஸ்டார்ட் பண்ணவே அவ்வளவு லேட் ஆச்சு. அதுக்குள்ள மழை வேற வந்துருச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மழை மட்டும் இல்லைன்னா ஹீட் இன்னும் அதிகமா இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் மலேசியா வந்த ஃபர்ஸ்ட் இயர் 2023ல இதை அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த மலேசியன் பீப்புள் கிட்ட இருக்க எனர்ஜி மட்டும் இன்னும் மாறவே இல்லை. இந்த பரேட்லாம் முடியிற வரைக்குமே எல்லாரையும் ஃபுல் எனர்ஜியோட தான் பார்த்தேன். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி டிஃபரெண்டான காஸ்டியூம் போட்டு வரும்போதுலாம் எல்லாரும் நல்லா சேர் பண்ணாங்க. நான் 23ல வந்தப்போ சைக்கிள்ல ஒரு குரூப் போனாங்க. அந்த குரூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா அவங்களையும் பார்த்துட்டேன். அது கூடவே இந்த மாதிரி ஃபேன்சி கார்ஸ் எல்லாம் வந்தது. அப்புறம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவ்வளவுதாங்க, எல்லாம் சிறப்பாகவும் முடிஞ்சது. எனக்கு பசியும் ஆரம்பிச்சிருச்சு. சோ மந்திரை சாப்பிடறதுக்காக இந்த பெல்கிஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். எனக்கு ஒரு மட்டன் மந்தியும் ஒய்ஃபுக்கு ஒரு சிக்கன் மந்தியும் ஆர்டர் பண்ணிருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு 2 மந்தியும் வந்துருச்சு. மந்தினோட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலங்க. சோ போற வழியில ஒரு இளநியா பார்சல் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டோம். டே 37ல மீண்டும் சந்திப்போம். வரண்டா சின்னசாமி. சரிடா.